ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாபு வியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டு பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாதுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுடைய ஓன் ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்குற சில பேருக்கு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனுங்க. ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைன்னா, ஒரு எக்ஸ்பர்ட்டோட அட்வைஸ் உங்களுக்கு தேவைப்படுங்க. இது போல் சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனங்கள்லாம் முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை வாங்கி ஒன்று திரட்டி அதை பங்கு சந்தையிலையோ இல்லை பாண்டுகள்லையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு முதலீட்டாளர்களுக்கு என்ஏவி அப்படின்ட்டு யூனிட்ஸாக வழங்குவாங்க. இதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் தான் நம்ம பணத்தெல்லாம் திரட்டி எந்தெந்த பங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் முடிவு எடுப்பார். இதுதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட வேலை. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது ஏற்கனவே ரிலையன்ஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தது. ஜப்பானை சேர்ந்த நிப்பான் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வாங்கினது பிறகு அக்டோபர் 2019 நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டாக மாற்றிட்டாங்க. ஃபண்டு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஸ்மால் கேப்பு. ஃபண்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு. டைப் ஓப்பன் எண்டட் ஃபண்டு. அதாவது ஓப்பன் எண்டட் ஃபண்டுனா என்னென்னா, நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். அதுதான் ஓப்பன் எண்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஸ்மால் கேப் 250 டிஆர்ஐ. அடுத்து டைரக்ட் பிளானு மற்றும் ரெகுலர் பிளான் இதில் இருக்குது. டைரக்ட் பிளான்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ அப்படி இல்லைனா ஒரு புரோக்கரோட உதவி இல்லாமல் இண்டிவிஜுவலாக நாமளே டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் டைரக்ட் பிளான்னு சொல்லுவாங்க. ரெகுலர் பிளான்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு அப்படி இல்லைனா ஒரு புரோக்கரோட சப்போர்ட்டோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் ரெகுலர் பிளான் சொல்லுவாங்க. பொதுவாக டைரக்ட் பிளானில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து ரெகுலர் பிளான் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16, 2010 லான்ச் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பிளான் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா Jan 1, 2013 லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ஏவி அதாவது நெட் அசெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா டைரக்ட் பிளானில் 196ம் ரெகுலர் பிளானில் 177ம் இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி என்ஏவி 200 இருக்குங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட் இதில் அலாட் பண்ணுவாங்க. அதான் என்ஏவி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலர் க்ரோத் பிளானில் 1.43 இருக்குங்க. கேட்டகரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1.85 இருக்குது. அதாவது கேட்டகரி ஆவரேஜ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே திட்டத்தை மற்ற நிறுவனங்களோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அதை விட இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. அடுத்து டைரக்ட் க்ரோத் பிளானில் 0.64 இருக்குங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. அடுத்து ரிஸ்க் லெவல் பார்த்தீங்கன்னா வெரி ஹை. பொதுவாக ஸ்மால் கேப் பங்குகள்லாம் அதிக ரிஸ்க்கும் இருக்கும், அதிக ரிட்டர்ன்ஸும் இருக்குங்க. அடுத்து இது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். குறைஞ்சது 3 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அதிக ரிட்டர்ன்ஸ் இதில் எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபண்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 56,468.75 கோடிங்க. அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 215ங்க. ஈக்விட்டி ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 95.91%, அதர்ஸில் 4.09% இருக்குங்க. ஃபண்ட் மேனேஜர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சமீர் ராஜுங்க. இவர் 31 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவர் இது பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டில் டைரக்ட் பிளானில் எஸ்ஐபின்னு சொல்லக்கூடிய சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் மாதம் ஒரு 1000 ரூபா கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் டேபிளுங்க இது. இது பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஃப்யூச்சரில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம கணிக்க முடியாது. மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். இந்த ஃபண்டு ஓவர் வால்யூமாக இருக்குது அப்படின்றதுனால ஜூலை 2023 லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதாவது 50,000 1 லட்சம் அப்படின்ட்டு மொத்தமாக நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. எஸ்ஐபி முறையில் மாதம் தான் இதில் கட்ட முடியும்.
ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸு 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 63.13%, 2 இயர்ஸ்ல 55.17%, 3 இயர்ஸ்ல 43.63%, 5 இயர்ஸ்ல 43.93% வந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செக்டார்ல எவ்வளவு சதவீதம் இவங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்திய டீட்டெயிலுங்க இது. இது பார்த்தீங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மொத்தம் 215 ஸ்டாக்ஸ்ல டாப் 10 ஹோல்டிங்ஸ்ங்க இது. இதில் அதிகபட்சமா HDFC பேங்க் லிமிடெட்ல 1.98%, டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல 1.89%, கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் லிமிடெட்ல 1.65% பண்ணுறாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டு உங்களுக்கு பிடிச்சி இருந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இவங்களோட வெப்சைட்டில் உங்களுடைய பேன் கார்டு மற்றும் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பேசிக் டீட்டெயிலாம் கொடுத்து ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லைனா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சேட் பண்ணி கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இதில் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் அருகாமையில் இருக்க மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகி நீங்கள் இந்த நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் பாபு வியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.